வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைய தேதிக்கு ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. அதே நேரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறதும் மிக கடினமா இருக்கு. இன்னைக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறதே இல்லை. ஒரு 4-5 கம்பெனி தான் இருக்கு. நம்ம 4-5 கம்பெனினா ராஜ்கமல் ஒன்று, சன் பிக்சர்ஸ் ஒன்று, ஏஜிஎஸ் ஒன்று, வேல்ஸ் இன்டர்நேஷனல், இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி தான் தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க. பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் ஏவிஎம் மாதிரி, நம்ம சூப்பர் குட் மாதிரியான பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கிறது இல்லை. இப்போ லேட்டஸ்டாக 2-3 நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. ஒன்று, அக்கண்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த அக்கண்டா நேத்திக்கு போஸ்ட்போன்ட்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 4 ஹிட்டு கொடுத்த பாலகிருஷ்ணா, தெலுங்குல பெரிய ஸ்டாரு, அவரோட படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய தொகையில் பாதி கூட கொடுக்கலையாம். அதனால ப்ரொடியூசர்ஸ் ஃபைனான்சியர்ஸ்ட்டை அவங்களுடைய கடனை கொடுக்க முடியலை. ஸோ மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரீ பஸ்ஸும் இல்லை, ப்ரீ ரிலீஸ் பஸ்ஸும் இல்லை, கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுக்க முடியல. அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இது இப்படி இருக்குன்னா, லைக்கா நிறுவனம் ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் இருக்குது. அந்த நிறுவனம் லாக்டவுன்னு ஒரு படம், அனுபமா பரமேஸ்வரன் வச்சு ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஆனால் அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அவங்க மழை புயல் இந்த காரணங்கள்னால நாங்கள் தள்ளி வைக்கிறோம்னு சொன்னால் கூட ஃபைனான்ஸ் தான் பிரச்சனை. இதை விட மிக சிக்கலில் இருக்கிறது நடிகர் கார்த்தியுடைய வாவாத்தியார். நமக்கு தெரியும், அந்த ஸ்டூடியோ கிரீன் இதை எடுத்து நம்ம கங்குவா படம் எடுத்து மிகப்பெரிய சிக்கலில் மாட்டினாங்க. ஏகப்பட்ட கடன், பெரிய பிரச்சனையில் இருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ அவங்க இப்போ ஃபைனான்சியருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்காததுனால அந்த படத்துக்கு இடைக்கால தடை வச்சுட்டாங்க. ஸோ அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பல்வேறு கார்த்தியை நம்பியே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. 200-300 கோடி ரூபா பணம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த படங்கள்லாம் வர்றது கஷ்டம். சர்தார் 2லலாம் போய் அதிகமாக பணத்தை போட்டாங்க, அந்த படம்லாம் வர்றது கஷ்டம். இப்போ நம்ம கிண்டல் பண்ணுறோம், இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு படம் தயார் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நம்ம ஏன் ராஜ்கமலையே கூட நம்ம அச்சு வினோத்தை பற்றி ஒரு அறிவிப்பு வந்தது. இப்போ சிம்பு படம் எடுக்க போகிறாங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்தது. அறிவிப்போட சரின்னு, பட் அறிவிப்பு பண்ணி படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் முடங்கி போகிறத விட, நமக்கு இது அறிவிப்பு நிலையிலேயே அது சிக்கல்னு தெரிஞ்சதுன்னா கௌரவம் பார்க்காம படத்தை நிப்பாட்டிடுறது நல்லது. ஏன்னா இங்கே கௌரவத்துக்கெல்லாம் படம் எடுக்க முடியாது. நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதுக்காக படம் எடுக்கிறேன்லாம் முடியாது. ஒரு படம் வியாபார ரீதியாக அது சேட்டலைட்டு, அது டிஜிட்டல்லாம் வியாபாரமாகி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் தான் ஒரு படமே எடுக்கணுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ரிஸ்க் எடுக்க முடியாது. பாலகிருஷ்ணா மாதிரியான பெரிய ஹீரோக்கே இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 50% கூட பணம் கொடுக்கல இதுவரையே. ஸோ இது பெரிய பிரச்சனையாக இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஃபைனான்சியர்கிட்ட. ஸோ ராஜ்கமல் அந்த மாதிரி சில படங்களை நிப்பாட்டினதுங்கிறது தவறு கிடையாது. ஏன்னா எடுத்து ஃப்ளாப் ஆகி மாட்டிட்டு முழிக்கிறத விட நமக்கு தெரியுது, இந்த 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 ஆரம்பிச்சிட்டோம், கதை நல்லா இருக்குன்னு ஆரம்பிக்கிறோம், நம்ம கேட்குறப்ப ஒரு நிலைமையில இருக்கு, சேட்டலைட்லாம் நல்லா இருக்கு, டிஜிட்டல் நல்லா இருக்கு. கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தா எல்லாமே மாறுது. அதாவது மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் மாற்றிக்கணும், இல்லைன்னா சிரமம். ஸோ அந்த வகையில் ராஜ்கமல் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் அவங்க நிப்பாட்டினது கூட ரொம்ப புத்திசாலித்தனமாக. சிம்பு பாருங்கள், சிம்பு படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது, ஷூட்டிங் போகிறதே எவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவரை நம்பி தனியாக படத்தை எடுத்து நம்ம மாட்டிட்டு முழிக்காமல் எடுத்த முடிவுங்கிறது நல்ல முடிவு தான். சிம்புன்னு இல்லை, அந்த எந்த படம் எடுத்தாலுமே அது வெற்றிகரமாக வெளிவர வரைய சிக்கல் தான். ஏன்னா இன்றைக்கி வியாபாரம் அவ்வளோ மோசமாக இருக்குது. டிஜிட்டல் சுத்தமாக விலை கம்மியாக கேட்குறாங்க, சேட்டலைட்டு வியாபாரமே இல்லை, தியேட்டரை நம்பி தான் வராங்க. அப்படி தியேட்டரை நம்பி வரும்பொழுதும் அந்த படத்துக்கு ஒரு பஸ் இருந்து அதெல்லாம் இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை வாங்குவாங்க அப்படிங்கிறது இப்போ நல்லா தெளிவாக பாலகிருஷ்ணாக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ மற்ற சின்ன ஹீரோஸ்லாம் நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க. விஆர் கிருஷ்ணய்யர் அவர் ஒரு லா ஃபீல்டில் ஒரு மாபெரும் லெஜெண்ட். அவர் லிவிங் லெஜெண்ட் அவார்டெல்லாம் வாங்கினவர், பல்வேறு விருதுகள் வாங்கினவர், தூக்கு தண்டனைக்கு எதிராக இருந்தவர். அவர் லாயராக ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர். விஆர் கிருஷ்ணய்யர்னா மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. ஸோ அவர் நேத்திக்கு தான் அவருடைய நினைவு நாள். நேற்றுக்கு இந்த ஏவிஎம் சரவணன் திடீர்னு அவருடைய இழப்பு ஏற்பட்டதுனால நம்ம அவரை பற்றி பேசணும். நேற்றுக்கே பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால் அதை இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். விஆர் கிருஷ்ணய்யரை பொறுத்தவரை அவர் தூக்கு தண்டனைக்கு எதிராக இருந்தவர்.
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து அவர் வந்து அதுக்காக நிறைய முனைப்பெல்லாம் எடுத்தார். லீகல் எய்டு மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட்டுடைய பிதாமகர் கமலஹாசன் வந்து அவரை தான் முதல்ல பேசின விருமாண்டியில் அவருடைய பங்களிப்பு இருந்தால். ஏன்னா விருமாண்டி படம்ங்கிறது தூக்கு தண்டனைக்கு எதிரான படம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எதிரான படம். பல நாடுகளில் தூக்கு தண்டனைங்கிறதே கிடையாது, இந்தியாவில் இருந்தது. ஸோ அதுக்கு எதிராக அவர் நிறைய போராடினார். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எடுத்தோடனே அவர் வாயால் ஒரு வசனத்தை பேச வச்சிருப்பாரு. சட்டத்தின்படி உள்ள விஷயம்தான் அது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் லீகலி சாங்ஷன்டு மர்டர் அப்படிம்பாரு. அதாவது தூக்கு தண்டனைங்கிறது சட்டப்படி நடக்கப்படக்கூடிய கொலையாக இருக்குது, அது வந்து நிப்பாட்டப்படணும், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை தான் இருக்கணுங்கிறது தான் கமலஹாசனோட கருத்து. அதை வந்து வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவரை வந்து பேச வச்சிருப்பார். ஏன்னா அவருடைய கருத்தும் அதுதான். அது வந்து என்ன சொல்றது, அவர் ஒரு லெஜெண்டா இருந்து அவர் பாடுபட்டார். அவருடைய நினைவு நாள் நேற்று. ஸோ அவரை வந்து நம்ம நினைவு கூறுகிறோம். டைரக்டர் பிரேம்குமாரை பொறுத்தவரைய கமலஹாசனை வந்து அவருக்கு வந்து நடிகராக மிகப்பெரிய பிரமிப்பு உண்டு. அவருடைய பிறந்த நாளில் கூட சமீபத்தில் வாழ்த்து சொல்லியிருந்தார். 96 டைரக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து இந்த யாரோ இவன் யாரோ பாட்டு, அந்த மெய்யழகன் படத்தில் அதுக்காக நிறையா பேரை நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் அதில் வந்து கமலஹாசன் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பாடகர். அவர் பாடினார்னா வெறும் இது பண்ண மாட்டார், எமோட் பண்ணார்னா பர்ஃபார்ம் பண்ணுவார். இதை நாங்கள் நேரடியாக இருந்து பார்த்தோம், எங்களுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படின்னு சொன்னார். எஸ்பிபி சொல்லியிருந்தார், சிங்கிங் இஸ் ஆக்டிங் த்ரூ வாய்ஸ் அப்படின்னு எஸ்பிபி சொல்லுவார். குரல் மூலமாக நடிப்பது தான் ஒரு பாட்டு அப்படிம்பார். ஏன்னா கதாநாயகன் என்ன மாதிரியான ஆள், அவருடைய மூடு என்ன, அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாருன்னு அவருக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணி ஃபீல் பண்ணணும். பின்னாடி தான் அந்த பாட்டுக்கு வந்து வாய்ஸ் வைப்பாங்க நடிகர்கள். முதல்ல பாட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை ஷூட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது கமலஹாசன் வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணார் அப்படிங்கிறது வந்து அவருடைய வாய்ஸ் கிரெடிபிள் வாய்ஸ், ஒரு ஏஸ்தட்டிக் வாய்ஸ். அந்த கிரெடிபிலிட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது, அதனால தான் அவரை சூஸ் பண்ணோம், பிரமாதமாக பாடி கொடுத்தாரு எங்களுக்குன்னு சொல்லி அவரை சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் நிறையா அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது போட்டு வைத்த காதல் திட்டம் பாட்டுக்கு எப்படி அவர் பாடினேன்னு சொல்லி உலகநாயகனே சொல்லியிருந்தாரு. ஒரு சண்டை காட்சி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பிரார்த்தனா டிரைவிங் தியேட்டரில் சிங்காரவேலன் படத்தில். அப்போ சுந்தர்ராஜன் வந்திருக்காரு. சுந்தர்ராஜன்கிறது வந்து ஒரு இளையராஜாவோட அசிஸ்டண்ட்டு, பிஏ மாதிரி. அவர் தான் யாருக்கு யார் பாடணும் என்னங்கிறதெல்லாம் அவர் தான் கூப்பிட்டு வருவார். அவர் கமல்கிட்ட வந்து இந்த ஸ்ருதி பாடுங்க, இந்த பிச்சில் பாடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கமல் பாடி பார்த்துருக்காரு. ஓகே அப்படின்னு இருக்காரு. என்னங்க அப்படின்னா, இல்லை ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காரு ப்ரொடியூசரு. ஏன்னா இளையராஜா தானே ப்ரொடியூசர் சிங்காரவேலனுக்கு. அதை நீங்கள் கரெக்டாக பாடுறதுக்கு வந்து இந்த பிச்சு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு பண்ண சொன்னார். ஏன்னா முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது உங்களுக்கு சூட் ஆகலைன்னா நல்லா இருக்காது. அதுதான் போட்டு வைத்த காதல் திட்டம். ஓகே கண்மணி. ஏன்னா கமலஹாசனை வந்து நிறைய சேலஞ்ச் பண்ணுவார் இளையராஜா. ஹை பிச் பாடல்கள் கொடுத்து சுந்தரி நீயும் சுந்தரி நானும், போட்டு வைத்த காதல் திட்டம், கொக்கரக்கோ கோழி, இந்த மாதிரி சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத, இந்த மாதிரி நிறைய ஹை பிச் பாட்டாக கொடுப்பார். ராஜா கையை வச்சா, அப்புறம் அம்மா வந்தது இங்கே சிங்கக்குட்டி, இந்த மாதிரி ஏராளமான பாடல்களை கொடுத்துருக்காரு இளையராஜா. கமலையே சேலஞ்ச் பண்ணுவார், கமல் அந்த சேலஞ்சை மீறி ஜெயிப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு உண்டான ஈக்குவேஷன்.